அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். 11வது அத்தியாயத்துல ஜடபரதன் ரகோகணனுக்கு தத்துவோபதேசம் செய்தார் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த 12வது அத்தியாயத்துல ரகோகணனுடைய சில சந்தேகங்களுக்கு ஜடபரதர் பதில் சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத द्वादशोऽध्यायः. रघुगण उवाच नमो नमः कारणविग्रहाय स्वरूपतुच्छीकृतविग्रहाय नमो वदूत द्विजबन्धुलिङ्ग निगूढनित्यानुभवाय तुभ्यम्. ज्वरामयार्तस्य यथागतं सत् निदागदग्धस्य यथा हिमाम्बः कुदेहमाना हि विदष्टदृष्टेः ब्रह्मण्वचस्ते मृदम् औषधम् मे. तस्माद्भवन्तम् मम संशयार्थम् प्रक्ष्यामि पश्चाद् अधुना सुबोधम् अध्यात्मयोगग्रथितम् तवोक्तम् आख्याहि कौतूहलचेतसो मे. यदाह योगेश्वर दृश्यमानम् क्रियाफलम् सद्व्यवहारमूलम् न ह्यञ्जसा तत्त्वविमर्शनाय भवानमुष्मिन् भ्रमते मनो मे. ब्राह्मण उवाच अयं जनो नाम चलन् पृथिव्यां यः पार्थिवकस्य हेतोः तस्यापि साङ्ग्र्योरधिगुल्पजङ्गा जानूरुमध्योरसिरोदरांसाः अंसेदिदार्वी शिबिका च यस्यां सौवीरराजेति अपदेश आस्ते यस्मिन् भवान् रूढ निजाभिमानो राजास्मि सिन्धुषु इति दुर्मदान्धः. सोच्यान्यिमांस्त्वम् अधिकष्टधीनान् विष्ट्या निगृह्णन्निरनुग्रहोऽसि जनस्य गोप्तास्मि विकत्तमानो न शोभसे वृद्धसभासु दृष्टः. यदाक्षितावेव चराचरस्य विदामनिष्टाम् प्रभवम् च नित्यम् तन्नामतोऽन्यत्यवहारमूलम् निरूप्यताम् सत्क्रिययानुमेयम्. एवम् निरुक्तम् क्षितिशब्दवृत्तम् असन्निधानात् परमाणवो ये अविद्यया मनसा कल्पितास्ते येषां समूहेन कृतो विशेषः. एवं कृशं स्थूलमनुर्बृहत्यते असच्च सञ्जीवम् अजीवमन्यते द्रव्यस्वभावाशय कालकर्म नाम्ना जया वेहि कृतं द्वितीयम्. ज्ञानम् विशुद्धम् परमार्थमेकम् अनन्तरम् त्वबहिर्ब्रह्म सत्यम् प्रत्यक्प्रशान्तम् भगवच्छब्दसंज्ञम् यद्वासुदेवम् कवयो वदन्ति. रघुगणैतत्तपसा न याति न सेज्यया निर्वपणाद्गृहाद्वा न छन्दसा नैव जलाग्निसूर्यैः विना महत्पादरजोऽभिषेकम्. यत्रोत्तमश्लोकगुणानुवादः प्रस्तूयते ग्राम्यकथाविघातः निषेव्यमानोऽनुदिनम् मुमुक्षोः मतिं सतीं यच्छति वासुदेवे. अहं पुरा भरतो नाम राजा विमुक्तदृष्ट श्रुतसङ्गबन्धः आराधनं भगवतैह मानो
மிருகோ பவம் மிருகசங்காத்தார்த்தः सा மாம் ஸ்மிருதிர்மிருகதேஹேபி வீர கிருஷ்ணார்ச்சன பிரபவானோ ஜஹாதி अतो अहं जनसंगात् असंगो विशङ्कमानो विवृतश्चरामि तस्मान्नरो सङ्गसुसङ्गजात ज्ञानासिनेहैव विवृत्नमोहः हरिं तदीहा कथनश्रुताभ्याम् शब्दस्मृतिर्याति अतिपारमध्वनः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पञ्चमस्कन्धे ब्राह्मणरघुगणसंवादे द्वादशोऽध्यायः। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। ரகுகணன் சொல்றான், நீங்கள் பரமாத்மாவுக்கு வாசஸ்தானமாக இருப்பவர். எங்களை போன்ற லோக ஜனங்களை பாதுகாக்கும் பொருட்டே நீங்கள் இந்த சரீரங்களை எடுத்துக்கொண்டவர். நீங்கள் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து அதையே அனுபவித்துக் கொண்டிருக்கும் தன்மை உடையவராகையால் அபராதம் செய்தவர்களிடத்திலும் கூட விரோதத்தை பாராட்ட மாட்டீர்கள். நீங்கள் எப்பொழுதும் பரமாத்மா அனுபவத்தில் ஆழ்ந்திருப்பவராக இருந்தாலும் கூட ஆடையற்றவராக பிராமண வேஷத்தோடு இருப்பதால் அது ஒருவருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். பிராமண சிரேஷ்டரே, ஜுரத்தினால் வருந்தினவனுக்கு சுத்தமான ஒரு நல்ல மருந்து போலவும், கோடை காலத்து வெயிலில் அடிபட்டவனுக்கு தண்ணீர் போலவும், அல்பமான தேகத்தில் ஆத்ம அபிமானம் என்னும் சர்பத்தினால் நன்கு கடிக்கப்பட்டு அறிவு இழந்த எனக்கு வருத்தங்களையும் தாபங்களையும் போக்குவதாகிய உங்களுடைய வார்த்தைகள் அமிர்தம் போன்ற ஔஷதமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இந்த விஷயத்திலே ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதை பிறகு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் சொன்னவை ஆத்ம யோக விஷயங்கள் பலவும் நிறைந்ததாக இருக்கிறது. அவைகள் எனக்கு எளிதில் அறிய முடியவில்லை. அதை நான் நன்கு அறியும்படி விவரித்து சொல்ல வேண்டும். இதை நன்றாக அறிய வேண்டும் என்று என் மனம் மிகவும் ஆசைப்படுகிறது. யோகேஸ்வரரே, காரியங்களை செய்யும் பொழுது வேர்வை முதலியவை பிரத்யட்சமாக உண்டாகிறது, நமக்கு தெரிகிறது. மிகவும் சிரமப்பட்டு விட்டா என்று உலகத்தில் ஜனங்கள் சொல்வதும் உண்மையாகத்தான் தெரிகிறது. அப்படி இருக்க அது உண்மையல்ல என்று நீங்கள் சொன்னீர்கள். நீங்கள் சொன்னதின் கருத்தை என்னால் எளிதில் அறிய முடியவில்லை. ஆகையால் அதை விவரித்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த பிராமணர் சொல்றார், ராஜனே, பிருத்திவி முதலிய பஞ்ச பூதங்களின் பரிணாமமாகிய இந்த சரீரங்களில் ஏதோ ஒரு காரணத்தினால பூமியில சஞ்சரிக்கின்ற இந்த சரீரங்கள் ஜனங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவற்றில் பாதங்களின் மேல் குதிகால்களும், அவைகளின் மேல் கணுக்கால்களும், அவைகளின் மேல் முழங்கால்களும், அவற்றின் மேல் துடைகளும், அதற்கு மேல் இடையும், அதன் மேல் மார்பும், அதற்கு மேல் கழுத்தும் தோள்களும், அந்த தோளின் மேல பல்லக்கும், அதன் மேல சௌவீர தேசங்களுக்கு அரசன் என்று சொல்லப்படும் இந்த சரீரமும் இருக்கிறது. நீ அந்த சரீரத்தையே ஆத்மாவாக அபிமானித்துக் கொண்டு நான் சிந்து சௌவீர தேசங்களுக்கு ராஜன் என்று இருமாப்போடு இருக்கிறாய். மிகவும் வருந்தி சுமக்கின்றமையால் மன இரக்கத்திற்கு இடமான இவர்களை வெட்டிக்கு பிடித்து மன இரக்கமில்லாமல் தண்டிக்கவும் செய்கிறாய். நான் ஜனங்களை பாதுகாக்கிறேன் என்று பிதட்டுகின்ற நீ தேகாத்ம விவேகமுள்ள பெரியோர்களின் சபையில் மதிக்க தகுந்தவனாக மாட்டாய். நீ தேகத்தையே ஆத்மாவாக பிரமித்து விவேகமற்று நன்னடத்தையின்றி தவறி இருக்கின்றாய். ஜங்கம ஸ்தாவர ரூபமான தேகங்கள் எல்லாம்
பூமியிலே உண்டாவதும் அதிலேயே நசித்து போவதையும் நாம் தினம் தினம் பார்க்கிறோம். ஆகையால் நித்திய வஸ்துவாகிய ஆத்மாவிடத்தில் ராஜனாக இருப்பது முதலியவைகளும் பருமன், இளைப்பு முதலியவைகளும் உண்டு என்பதற்கு தேகத்தையே ஆத்மாவாக பிரமித்த உன் சொல்தானே தவிர வேறு எந்த காரணமும் இல்லையே. நான் மாத்திரமா சொல்கிறேன்? ஜனங்களெல்லாம் இப்படித்தானே சொல்கிறார்கள். ஆனால் அவை ஆத்மாவிடத்தில் உண்டென்று நினைக்கலாமே என்று நீ நினைத்தால் உலகமெல்லாம் உன்னை போல அஞ்ஞானத்தினால் அப்படி சொல்லுகிறது. ஆனால் அது உண்மை இல்லையே. அறிவுடையோர் அப்படி சொல்லவே மாட்டார்கள். அனித்தியமான காரிய வஸ்துக்களுக்கு லயஸ்தானமான இந்த பூமியும் அனித்தியம்தான். இதுவும் அழிந்துவிடும். இது பூத சூஷ்மங்களின் சமூகங்களால் ஆனது. அந்த பூத சூஷ்மங்களை ஈஸ்வரன் தனது சங்கல்பத்தினால் பிரகிருதியிலிருந்து உண்டாக்கினான். ஆகையால் அவை அனித்தியங்களே. இப்படி இளைப்பு, பருமன், பெருமை, சிறுமை, மேன்மை, தாழ்மை இவற்றிற்கெல்லாம் இடமான ஜங்கம ஸ்தாவர ரூபமான சரீரங்கள் எல்லாம் ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டவை என்றும், பஞ்சபூதங்கள், அவற்றின் சுபாவங்கள், அந்த கரணம், வாசனை, காலம் என்று பலவாறாக விரிவடைந்திருக்கும் பிரகிருதியால் ஏற்பட்டவை என்றும் சூஷ்ம புத்தியுடன் ஊகித்து உணர்ந்துகொள். ஆத்மா ஞானஸ்வரூபன், இயற்கையில் கர்ம சம்பந்தம் இல்லாத பரிசுத்தன், புருஷார்த்தமாக இருப்பவன். எல்லா இடங்களிலும் ஆத்மா ஒரே மாதிரி இருக்கக்கூடியவன். உள்ளும் புறமும் அவனுக்கு இல்லை. ஞானத்தினால் எங்கும் நிறைந்தவன், நித்தியன், தனக்குத்தான் தோன்றும் தன்மையுடையவன். பசி, தாகம், சோகம், மோகம், மூப்பு, இறப்பு என்ற எதுவுமே இல்லாமல் இருப்பவன். பகவான் என்றும் வாசுதேவன் என்றும் சொல்லப்படுகின்ற அந்த பரமாத்மாவுக்கு சர்வ பிரகாரத்தினாலும் உட்பட்டிருப்பவனாகையால் வாசுதேவன் என்றே இவனை கவிகள் சொல்வார்கள். ரகுகணா, ஆத்ம பரமாத்மாக்களின் உண்மையை பற்றின அறிவு பகவத் பக்தர்களான பெரியோர்களின் பாத தூளியின் அபிஷேகத்தினால் உண்டாகுமே தவிர மற்ற தவத்தினாலோ யாகம் முதலிய வைதீக கர்மத்தினாலோ தானத்தினாலோ கிரகஸ்தாசிரம தர்மங்களை குறைவர அனுஷ்டிப்பதாலோ வேத அபியாசத்தினாலோ ஜலம், அக்னி, சூரியன் இவர்களை உபாசிப்பதாலோ உண்டாகாது. பெரியோர்கள் கிராமிய கதைகளுக்கு இடம் தராமல் உத்தம ஸ்லோகனான பகவானுடைய குணங்களையே எப்பொழுதும் சொல்லி எப்பொழுதும் பொழுதை போக்கிக் கொண்டிருப்பார்கள். மோட்சத்தில் விருப்பமுடையவர் அவரிடம் சென்று அந்த பகவானுடைய குணங்களை கேட்டால் வாசுதேவனிடத்தில் நல்ல மதி உண்டாக பெறுவார்கள். நான் முன் ஜென்மத்தில் பரதன் என்னும் பெயரையுடைய மன்னவனாக இருந்தேன். அப்பொழுது நான் ஐகிக சுகங்களிலும் பரலோக சுகங்களிலும் சிறிதும் மனப்பற்று இல்லாமல் பகவானை ஆராதித்து கொண்டிருந்தும் கூட கடைசியில் ஒரு மான்குட்டியினிடத்தில் மனப்பற்று செய்து அதனால் பகவத் ஆராதனமான பிரயோஜனமெல்லாம் தடைபட்டு மான் ஜென்மத்தை அடைந்தேன். வீரனே, நான் பகவானை ஆராதித்த மகிமையினால் மான் ஜென்மத்திலும் கூட முன் ஜென்மத்தின் நினைவு மாறாமல் இருந்தேன். அந்த பகவத் ஆராதனத்தின் மகிமையை என்னவென்று நான் சொல்வேன்? இப்பொழுது நான் ஜனங்களோடு சகவாசம் செய்தால் என்ன கெடுதி நேரிட்டு விடுமோ என்று பற்றுதலின்றி சஞ்சரிக்கிறேன். ஆகையால் மோட்சத்தை விரும்பும் மனிதன் பற்றற்ற பெரியோர்களோடு சகவாசம் செய்து ஞானம் உண்டாகப் பெற்று அந்த ஞானமாகிற கத்தியை கொண்டு தேகத்திலும் அதை தொடர்ந்த மற்ற கிரக கஷேத்திர புத்திராதிகளிடத்திலும் விளைகின்ற மனப்பற்றுக்களை அறுத்து பகவானுடைய சரித்திரங்களை வாயால சொல்வதும் காதால் கேட்பதும் செய்து கொண்டு அவனை எப்பொழுதும் மறவாமல் தியானித்துக் கொண்டிருப்பானாயின் சம்சார மார்க்கத்தின் கடைசி கரையாகிய அந்த பகவானையே அவன் அடைந்து விடுவான் என்று கூறி இந்த 12வது அத்தியாயத்தை முடிக்கிறார். அதை தொடர்ந்து
விரக்தி உண்டாகும் பொருட்டு ரகோகணனுக்கு ஜடபரதன் சம்சாரத்தினுடைய கொடுமையை பத்தி சொல்றார். அதை நம்ம அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.